மதுரையில மீனாட்சிக்கும் காஞ்சியில காமாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற நமக்கு வீட்டுல கல்யாணமாகாம பொம்பளை புள்ள இருக்கேன்ற கவலை இருக்கு. இளம் விதவைகளை காட்டிலும் முதிர்கண்ணியோடைய பாவம் கொடுமையானது தெரியுமில்லையா? இளம் விதவைகளை காட்டிலும் முதிர்கண்ணிகளுடைய பாவம். அதுக்கு அரசு சந்திச்சியா தாலிக்கு தங்கம் திட்டம். எத்தனை பேர் கல்யாணம் முடிச்சாங்க? இப்ப இருக்குதா இல்லையா அந்த திட்டம்? ஐயா, திட்டம் வரும்னு சொல்லி இருக்காங்க, எதிர்பார்த்து காத்திருக்கோம். வரும். அந்த திட்டம் பல பெண்களை மாமனார் வீட்டுல கொண்டு விட்டுச்சா இல்லையா? ஐயா, முதிர்கண்ணிகள் எண்ணிக்கை குறைந்ததா இல்லையா? அத்தகைய திட்டம் அவசியமா இருக்குன்றத இந்த அவையில நான் பதிவு செய்யறதுலே பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேங்க. ஐயா, ஒரு கிராமத்துல படிக்கிறவனுக்கு மிதிவண்டின்றது கனவு, அதை காட்டிலும் பெரிய கனவுன்றது மடிக்கணினி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு இலவசமாக பட்டுப்புடவை கொடுப்போம்னாரு. பிடிச்சாடுற ஆட்சியன்னு நினைச்சேன். பெரிய பங்கு அதுதாங்கயா இருக்கு. எங்க ஊர்ல தேனியானந்தத்துல ஆரம்பிச்சு சென்னை சில்க்ஸ் வரையும் கூட்டம் இல்லாத கடையே இல்லை, எல்லாம் பட்டு ஜவுளி கடையில தான் இருக்கு. அந்த கொடுத்துட்டாரு தலைப்பு. இது ஏதோ ஒரு அபரமான ஒரு இதா இருக்கு, மக்களை கவர்வதற்கான தலைப்புன்னு யோசிச்சேன். ஆனா அது இல்லைங்கய்யா, அதுலதான் இருந்தது. அந்த பட்டை நம்பியே இருக்கக்கூடிய நெசவாளர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஒரு தலைவர் திட்டத்தை சொல்றாரு இல்லையா? அந்த இலவசத்தை எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா. இங்கிட்டு நெசவாளர்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டது, பெண்களையும் கவர முடிஞ்சதா இல்லையா? இப்படி இருக்க திட்டங்களை அவசியம் இல்லைன்னு சொல்ல எப்படி முடியுதுன்னு தெரியல.